So Dave, the last match between SRH vs RCB. So RCB-காக ஆன் சைடில் டார்வின் இருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காங்க அண்ட் குயிக்காக ஒரு சிங்கிள் எடுத்திருக்காங்க இந்த பேர். நிக்கன் பால் பின்னாடி ட்ராவல் ஆகிருக்கு. டபுள் கால் பட் எடுக்கல, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்க்கான முயற்சி அண்ட் கேட்ச் எடுக்கல, கேப்பில் பால் ட்ராவல் ஆகிருக்கு. சிங்கிள் அண்ட் இப்போ டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஷார்க்கான முயற்சி அண்ட் சைடு டாட் பால். ஸ்விங்கமே சொல்லி வந்திருக்கு, டாட் பால் மீண்டும் கிடச்சிருக்கு. ஷார்க்கான முயற்சி கரெக்டாக அவர் ஸ்ரீஜனில் தூக்கி விட்டுருக்காரு அண்ட் டபுள் கால். சிங்கிள் அண்ட் குயிக்காக எடுத்து அடிக்கணும் பட் ஸ்லோவாக அடிச்சிருக்காரு, ஒரு டபுள் மட்டுமே. ஸோ ஒரு ஓவருக்கு 6 ரன் ஆடிருக்காங்க வித்தவுட் லாஸு. அண்ட் மோஹித் கண்டினியூ பண்ணுறாரு ரெண்டாவது ஓவரை. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸ்விங்கமே கட்டர் போட்டிருக்காரு, டாட் பால். ஷோ ஸ்லோயர் ஒன் அண்ட் கீப்பர் தவற விட்டுருக்காங்க. எடுத்து அடிச்சிருந்தா கூட விக்கெட்டாக இருந்திருக்கும், ஒரு சிங்கிள் மட்டுமே பைஸில். ஷார்க்கான முயற்சி லெக்கில் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. லோ உல்டாஸ் அண்ட் லாங் ஆன். அங்கே ஃபீல்டர் இல்லை, மிட் விக்கெட் ஃபீல்டர் தான் வந்து எடுத்திருக்காரு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் பால் அண்ட் தவற விட்டுருக்காரு, சைடு த ஃபீல்டர், டாட் பால் கிடச்சிருக்கு. மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண மார்டின் வந்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால்லே கிடையாது அண்ட் டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் 13 ரன் ஆடி இருந்தாங்க 2 ஓவருக்கு வித்தவுட் லாஸ்ட்டில். திரும்பி ஓவரில் கிடையாது, நல்லா ஸ்லோயராக தூக்கி போடுறாங்க, டாட் பால். திரும்பி ஓவரில் கிடையாது அண்ட் கீப்பர் தவற விட்டுருக்காங்க, உள்ள ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி ஓவரில் கிடையாது அண்ட் பெரிய ஷவுட் இருக்கு கீப்பர் அண்ட் பவுலர்கிட்ட இருந்து. அம்பேர்கிட்ட இருந்து எந்த ஒரு காலும் இல்லை, ரசி கொடுப்பாங்க. ஸோ போன பால் வந்து டாட் பால் சிக்னல் தான் கிடச்சிருக்கு. திரும்பி ஓவரில் கிடையாது, நிக்கன் கான். ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு மார்டின். நீங்கள் டார்வின் தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. நம்பர் 3ல் நியூமேன் விக்கி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால். நிக்கன் பால் இங்கே தான் இருக்குது, டாட் பால் மட்டுமே. இதோட ஓவரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மார்டின். ஸோ 14 ரன் ஆடி இருக்காங்க 3 ஓவருக்கு வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட்டில். இது 4வது ஒரு ஃபர்ஸ்ட் பால். ஸ்லோயர் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபார்வர்டா. அவருக்கு பம்ப் ஆயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. லேக்கடர் அண்ட் லெக்லேயே பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்டில் பவுண்டரி எதுவுமே போகலை, அதுக்குள்ளே இந்த பேர் ஒரு டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஹேர் பால் சைடு சைடு அண்ட் ஃபீல்டர்கிட்டே போயிருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. அடி லெக்கில் ஒரு பெரிய பிக் தமிழ்கிட்ட வந்து அண்ட் யோஜ் நம்பர் 1 இந்த மேட்ச்சில் வந்துருக்கு தமிழ் ஒரு பேட்லேருந்து. திரும்பி ஒரு பெரிய பிக் அண்ட் 2 maximums in a row for team RCB. ஸ்ரீகர்மே சொல்லியே குயிக்கராக வந்துருக்கு, டாட் பால். ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 ஓவருக்கு 30 ரன் ஆடி இருக்காங்க வித் லாஸ் ஆஃப் 1 விக்கெட். தியாகு கண்டினியூ பண்ணுறாரு. 5வது ஓவர் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே தமிழ். ஸோ சாரிங்க, இங்கே மேக்ஸிமம் அடித்தது விக்கி. லேக் அடையாரு அண்ட் சைடில் ஸ்டெப் டவுனு. மீண்டும் ஒரு மேக்ஸிமம் இங்கே கிடச்சிருக்கு ஃபார் த டீம் RCB. ஸோ விக்கி 2 in a row. நிக்கன் கான் இதான் சூரியஸ் ஸ்டேரி வேஞ்ச் கொடுத்துருக்காரு தியாகு அண்ட் விக்கி தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு இங்கே. ஸோ ஒரு விக்கி வெளியே போய் மறு விக்கி வெளியே வந்திருக்காரு அண்ட் லோ ஃபுல்டா சும்மா தொட்டு விட்டாங்க பட் ஃபார்வர்டு கையிலேயே போயிருக்கு விக்கெட். 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே RCB. நம்பர் 5ல் நியூமேன் ஹேமந்த் வந்திருக்காரு. ஸோ அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் அண்ட் ஹாட்ரிக் பால் ஃபார் தியாகு. ஆஃப் லெக் கடர் அண்ட் உள்ளே வந்திருக்கு டாட் பால்.
ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் இன்னும் ஒரு ஆட்ரிக் கூட வரல, அதை தான் எதிர்பார்த்தோம். குயிக்கர் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ரிமூவர் லேகடர் அண்ட் சைடில் ஹிட்டு. இது போன பால் எடுத்துகிட்டு விக்கெட்டாக இருந்திருக்கும், ஆட்ரிக்காக இருந்திருக்கலாம். அண்ட் விக்கெட், 4th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி. ஸோ 43 ரன் ஆடி இருக்காங்க 5 ஓவருக்கு. 6வது ஓவர் கண்டினியூ பண்ண மார்ட்டின் அண்ட் லேகடர் ஸ்லோயர் ஒன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டாட் பால். திரும்பி ஒரு லேகடர் அண்ட் மேலே பட்டுக்கு டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு லேகடர் பட் மரம் பட்டு இங்கேயே விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. லேகடர் அண்ட் மேலே பட்டுக்கு லெக் பாய்ஸில் ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. Second base, லேகடர் மீண்டும் டாட் பால். சிங்கிள் பேஸ் அண்ட் உள்ள டைரக்ட் ஹிட் பண்ணிருந்தா விக்கெட்டாக இருந்திருக்கும். டாட் பால் மட்டுமே இதோட ஸ்பெல்லை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு மார்ட்டின். ஸோ 45 ரன் ஆடி இருக்காங்க 6 ஓவருக்கு. 7வது ஓவர் கண்டிப்பாக பண்ண தியாகு ஃபாஸ்ட் பால் எங்கள் மார்ட்டின் கிட்ட வந்து ஒரு ஸ்மார்ட் பிக் அண்ட் ரன் அவுட் அடிச்சிருக்காங்க. ஸோ காமேஷ் தான் விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லேகடர் அண்ட் உள்ளே வந்திருக்கா இல்லை ஓடி இருக்காங்க. அங்கே புச்சா அச்சா விக்கெட். ரொம்ப ஸ்லோவான த்ரோ, ஒரு சிங்கிள் மட்டுமே. லேகடர் அண்ட் குயிக்கா காலிலே அடிச்சிருக்கு. திரும்பி ஓடி இருக்காங்க குயிக்கா. பட் இந்த வாட்டி ரன் அவுட் கிடச்சிருக்கு. குயிக்கர் ஒன் லெக்கில் போட பால், அப்படியே லெக்லேயே கடைசி இருக்காங்க. ஸோ பவுண்டரி போகலை. ஓடிக்கிட்டே இருக்காங்க. த்ரோ கீப்பர் ரெண்டுக்கு இல்லை தப்பான த்ரோ, அங்கே அடிக்கணும். மீண்டும் அங்கே ஒரு ரன் அவுட் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட்டு. அங்கே கேட்சா, கேட்ச் எடுக்கல அண்ட் பவுண்டரி லைனும் பால் தாண்டல. பாலை காணோம். இங்கே வந்திருக்கு ட்ரிபிள் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பாலை ஃபேஸ் பண்ண நியூமேன் பிராவோ நிக்கானோ எடுக்க முடியல கீப்பரால். ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் ஆகுது 2 டீம்ஸ்கிட்ட இருந்தோம். ஸோ எஸ்ஆர்ஹெச்சுக்கு டார்கெட் 54 ஆன் ஸ்ட்ரைக்கில் மார்ட்டின் இருக்காரு. மற்றும் ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து காமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு பெரிய 8 ஆன் மேக்ஸிமம் கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மார்ட்டின். இங்கே ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஹிட்டு. ஃபீல்ட் இருக்கு, பால் எங்கன்னு தெரில. அந்த மாதிரி ஓடவும் இல்லை, ஒரு டாட் பால் மட்டுமே. ஸ்லோயர் அண்ட் இதாட்டி சைட்டில் ஹிட் பண்ணியிருக்காரு. பட் மரம் பட்டு பால் இங்கே நின்றுருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஆன் ஸ்ட்ரைக் தினேஷ் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் அண்ட் லெக்கில் ஹிட்டு. கேட்ச் த கால். அங்கே இருக்காங்களா? இருக்காரு அண்ட் விக்கெட். ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் எஸ்ஆர்ஹெச்ங்க. நம்பர் 3ல நியூமேன் மோஹித் வந்திருக்காரு. அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் சைட் டு சைட் ஹிட் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. சிங்கிள் மே சொல்லி அந்த டாட் பால் கூட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இங்கே காமேஷ் தன்னோட ஓவரை. ஸோ 8 ரன் ஆடி இருக்காங்க ஒரு ஓவர். ஃபர்ஸ்ட் பால் கீழே வந்துருக்கு. அந்த டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க செகண்ட் ஓவரை விக்கிங்க. டாஸ் அண்ட் ஸ்ட்ரைட்டில் ஒரு கனெக்ஷன். பட் சிங்கிள் ஆகிற மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நல்ல பால் உள்ளே வந்துருக்கு. டாட் பால். திரும்பி லெக்கில் மறக்க முடியல. உள்ளே வந்துருக்கு. டாட் பால். சிங்கன் மேஸ் மெயின் டாட் பால். வாட்டி பெரிய ஷவுட் பட் இல்லை, டாட் பால் மட்டுமே. ஸோ லாஸ்ட் பாலு ஷார்டான முயற்சி ஏறி இருக்கு அண்ட் பவர் பிளே முடியல. விக்கெட்டை கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய இம்பாக்டாக இருக்கும்னு தெரியல. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ 10 ரன் ஆடி இருக்காங்க 2 ஓவருக்கு வித் லாஸ் ஆஃப் 1. பாலாஜி கண்டினியூ பண்ணுறாரு அண்ட் ஒயிட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லெக்கில் அந்த பால் லெக்கில் பின்னாடியே கடாசி இருக்காங்க. பால் பவுண்ட்ரி போயிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் பவுண்ட்ரி சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பால் லெக்கில் ஏதோ சவுண்டு கேட்டுது. 2 அம்பையருமே இன்ட்ரெஸ்டே காட்டல அண்ட் ஒயிட் பால் சிக்னல்.
ஓ சென்சிபிளாக இங்கே ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் இந்த அடி மோதிக்கிட்டு இருந்த ஒரு ஹிட். அதில் ஒரு ஸ்டாப்பு, அவர் ஸ்டாப் பண்ணணுன்னே தான் குதிச்சாரு, கேட்சுக்காக ட்ரை பண்ணல. ஓ டபுள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. இப்போ அட் பால் இங்கே டிஃபென்ஸ் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ மூணாவது ஓவரோட லாஸ்ட் 2 பால் ஸ்லோ ஆஃப் கடர் அதனால் ஸ்லோவாக வந்துருக்கு. டாட் பால் மட்டுமே. அடி சகல முயற்சி வாங்கி ஏறி இருக்கு அண்ட் ஓ கேட்ச் எடுக்க முடியல. அதில் இந்த பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு டபுள் அண்ட் கீப்பர் 2 த்ரோ, ஒரு டபுள் மட்டுமே. ஸோ 3 ஓவருக்கு 22 ரன் ஆடி இருக்காங்க. 4வது பால் சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. டேரக்ட் ஹிட்டு, நாட் அவுட் கால் தான், ஒரு சிங்கிள் மட்டுமே. சரியான முயற்சி, திரும்பி ஹைட்டு தான் ஏற்றி விட்டுருக்காரு. இந்த வாட்டி விக்கெட் நம்பர் 2 லாஸ் பண்ணுறாங்க டீம் எஸ்ஆர்ஹெச். மார்டின் தன்னோட விக்கெட் லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ நியூமேன் தியாகோ வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் லெக்கில் ஒரு ஹிட்டு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. ஸ்டே சொல்லியிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் பேரிஸா கிளியர் பண்ணியிருக்காரு மோஹித். ப்ரெஷரை மொத்தமாக திருப்பி விட்டுருக்காரு ஆர்சிபி பக்கம். வெளியே அந்த பால் அண்ட் அம்பையர் கிட்ட இருந்து ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. சென்ட்ரலாக ப்ளே பண்ணியிருக்காரு அண்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஷார்ட் இந்த ஆடி கவர் ரீஜனில் நல்ல ஒரு ஸ்டாப் வாங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து. ஸோ இது வரைக்கும் ஒரு டபுள் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த பேர். ஸோ வெற்றி பெறணும்னா 18 பாலுக்கு 20. பிராவோ கண்டினியூ பண்ணுறாரு 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் கடாசிருக்காங்க அண்ட் யோனோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 5வது ஓவர் டீம் எஸ்ஆர்ஹெச். ஃபுல் டாஸ் அண்ட் சைட் டு சைட் ஹிட் அண்ட் பவுண்ட்ரி ஃபார் த டீம் எஸ்ஆர்ஹெச். ஸோ வெற்றி ரொம்ப கிட்ட போயிட்டு இருக்காங்க எஸ்ஆர்ஹெச்சுங்க. ஓ நிறைய திரும்பி சைட் டு சைட் ஹிட் அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ சிங்கிள் மே சொல்லிய குயிக்கராக வந்திருக்கு. டாட் பால். ஓ ஷார்ட் முயற்சி பட் எது வாங்கி இங்கே தான் இருக்குது, ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்கில் போட்டுருக்காங்க குயிக்கரா அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஓ ஆஃப்ல அந்த பால் அப்படியே அடிச்சிருக்காங்க. அந்த சைடு த ஃபீல்டர் அண்ட் ஸ்டே சொல்லியிருக்காரு, ஒரு சிங்கிள் மட்டுமே. 2 ஓவருக்கு வெற்றி பெறணும்னா தேவை 6. ஸோ இன்னைக்கு டேவோட லாஸ்ட் பாலா இதை ஹிட் பண்ணியிருக்காரு மோஹித் அண்ட் இதோட டீம் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க. ஹார்ட் லக் ஃபார் த டீம் ஆர்சிபி அண்ட் இந்த டேவும் கம்ப்ளீட் ஆகுது.